ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது, ஒரு பொண்ணு படுத்துட்ருக்காங்க. ஒரு லைஃப் எப்படி வேணாலும் வாழலான்றதுக்கு இந்த ஸ்டோரி தான் ஒரு உதாரணம். எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இதை ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஒரு ஃப்ரெஷ் மார்னிங் அலாரம் அடிக்குது, ஒரு பொண்ணு எழுந்திருக்கிறாங்க. ஒரு பர்ஃபெக்ட் லைஃப்பும் இம்பர்ஃபெக்ட் லைஃபோட தியரி தான் இது. எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? பர்ஃபெக்ட் லைஃப்னால் நார்மலாக இருந்து டே டு டே நம்ம ஆக்டிவிட்டீஸை பண்ணுறது தான் பர்ஃபெக்ட் லைஃப். இம்பர்ஃபெக்ட் லைஃப் என்னென்னா மொபைல் அடிக்ஷன். மொபைல் அடிக்ஷன்ன்றது காமனான ஒரு வேர்டு. எல்லோரும் இப்போ ஃபேஷன் அப்படின்னா மொபைலில் இருக்கிறதா ஃபேஷன் நினைக்கிறாங்க. ஆனால் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது தான் நார்மல் லைஃப்க்கு நல்லது. எப்பப்போ மொபைல் அடிக்ஷன், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது கிடையாது, டே ரொட்டீனில் நம்ம பண்ண வேண்டிய வேலைகளை பண்ணுறது கிடையாது. எனி டைம் ஒரு ப்ரஷ் பண்ணுறப்போ மொபைல், ஒரு சாப்பிட்றப்போ மொபைல், தூங்குறப்போ மொபைல், இன்கேஸ் வாஷ்ரூம் போகிறப்ப கூட மொபைல் தான். இப்போல்லாம் மொபைல் ஃபோன்ஸ் தான் நம்ம லைஃப்பை லீட் பண்ணுது. ஆக்சுவலாக இது மொபைல் அடிக்ஷன் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நாம் அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம். மொபைல் இல்லைன்னா நம்ம லைஃப்பில் கோ ஆன் பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்படுவோம். மொபைல் இருக்கலாம் ஆஸ்வெல், ஆனால் மொபைலுக்கே நம்ம லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. எதுக்கு தேவையோ அதுக்கு பயன்படுத்தினா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம டாபிக் பவர் ஆஃப் சாய்ஸ். எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் எப்படி வாழணுன்றதை நாம் தான் டிசைட் பண்ணணும். அந்த இடத்துல நம்ம இருந்தால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. Lead your life as a perfect and be strong.